வணக்கம். துளாராசி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இனி எப்படி இருக்கும்? தான் என்ற அகங்காரம், தான் என்ற கர்வம் பிடித்தவர்களா என்றால் துளாராசிக்காரர்கள் கிடையாது. அவர்கள் திறமைசாலிகள். உங்கள் கண்களுக்கு அப்படி தெரியலாம். எதையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. கலைகளில் தலை சிறந்து இருப்பார்கள். அது நடனமாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும், இசையாக இருந்தாலும், ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் தொழில் வியாபாரம் அதில் ஒன்றுமே தெரியலனாலும் அவங்க ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணி கொண்டு உள்வாங்கி கொண்டு அதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். சில பேர்களுக்கு குரு தசை நடந்து கொண்டிருந்தால் சில பேர்களுக்கு பின்னடைவு இருக்கும். எவ்வளோ திறமை இருந்தாலும் முன்னுக்கு வர முடியாது. கடன் இருக்கும், கடன் தொல்லைங்க இருக்கும், இல்லை குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கும், திருமணமாகாமல் இருக்கும். இப்போ குரு பார்வை இருப்பதால் திருமணம் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் குடும்பஸ்தானத்தை, சுக்கிரன் ஒரு குரு பகவான், அசுர குரு, குரு பகவான் தேவகுரு. தேவகுருவின் பார்வை உங்கள் ராசியின் மீதும், உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அசுர குருவின் பார்வை தனஸ்தானத்தின் மீதும் விழுவதால் வீடு வாங்கலாம். அது பார்க்கும் இடம் செவ்வாய் வீட்டை பார்ப்பதால், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு விற்று லாபம் பெறலாம். வீடு விற்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதீத லாபம் வரும். உணவுத்துறையில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். அரசியல் இருந்தால் வெற்றி பெறுவார்கள். டாக்டர், மருத்துவ தொழில், விவசாயம் இதெல்லாம் செவ்வாய்க்கு உரிய பாவங்கள். இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குருதசை நடந்து கொண்டிருந்தால் சில பேர்களுக்கு பின்னடைவு உண்டாகும். அந்த குருதசை உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது நல்லது. அடுத்து இந்த வீடியோட தொடர்ச்சி உங்களுக்கு இது 3 நிமிஷம் வீடியோ, ரீல் வீடியோ. இதோட தொடர்ச்சி யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர்களுக்கு பாதியிலே நீங்கள் எனக்கு கட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிரக அமைப்பில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 12ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் கேது, 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளார். பாக்கிய ஸ்தானாதிபதி புதன், விரயஸ்தானாதிபதி புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உள்ளார். 6இல் சனி, செவ்வாய், 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு. இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சிகள், தொடர் முயற்சிகள், விடாமுயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடன் நிறையா இருக்குதுன்னா நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க. வெங்கடேச பெருமாளை வழிபடுங்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரம், குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரம், பதவி உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நேரம். இன்னும் சில தினங்களில் தனாதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார். நிறைய, அதாவது ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க, ஒரு அரசியல் இருந்தால் அதில் வெற்றி பெற, நிறைய சுப மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள். வீடு வாங்கிறதுக்கு ரொம்ப நாளாக வீடு வாங்குறது இல்லை, வழக்குகள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். துளாராசிக்காரர்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ வைத்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி முழுத்தோரை பருப்பு, நவதானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம், அதை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும். மாதம் ஒரு முறை செவ்வாய் பகவானை, முருகப்பெருமானையும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தல கோயிலில் அவரை வழிபட்டு வந்தால் வழக்குகள் வெற்றி பெறும். கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் சீராகும். பிள்ளைகள் சரியில்லை, மகன் சரியில்லை, மகள் சரியில்லை, மகன் வாழ்க்கை சரியில்லை, மகனுக்கு திருமணமாகவில்லை, மகளுக்கு திருமணமாகவில்லை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மகர
அதாவது துளாராசிக்கு, துளாராசி உங்கள் ராசியில் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் நீதிமான், அதாவது கர்ம வினைகளை போக்குபவர், முற்பிறவி தோஷங்களை நீக்குபவர் அந்த சனி பகவான் உச்சம் பெற்று உள்ளார். சனி பகவான் இன்னும் ஒரு சில அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே, ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே சனி பகவானை குரு கடகத்தில் பயிற்சியாகி உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதால் சனி 6ல் யோகமே செய்யலைங்க, நல்லதுமே செய்யலைங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதாவது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். அவர் கெட்டதையெல்லாம் செய்வதை நிறுத்தி குருவின் சக்தியையும் உள்வாங்கி நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய அதிர்ஷ்டமான நேரம். சனி பகவான் துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தால் யோகம். அந்த நேரம் உங்களுக்கு நெருங்கிறது. சனி மகா தசை நடந்து கொண்டிருந்தால் வெற்றிகள் உண்டாகும், எதிரிகள் விலகுவார்கள், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நீங்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று தீபம் தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைத்து அதில் கருப்பு எல் ஒரு துணியில் முடிச்சு போட்டு அந்த முடிச்சியை திரியாக்கி தீபம் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சனி பகவான் வெற்றிகளை கொடுக்க போகிறார். கர்ம வினைகள் எல்லாம், அதாவது சில பேருக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ஒன்றுமே மாற்றம் வரலங்கன்னா அது கர்மா தீரும் நேரம். அது கர்மா தீர்ந்த பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். துளாராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம். தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நீங்கள் அந்த கஷ்டத்தை ஊரில் இருக்க சுமைகள்லாம் உங்கள் தலைமையில் ஏற்றிக்காதீங்க. கணவன் மனைவி மூலமாக இப்போ 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சுக்கிரன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கிறார். நிறைவான செல்வம் வரக்கூடிய நல்ல நேரம். அரசியலில் இருந்தால் வெற்றி பெறுவீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. துலா ராசி ஜெயிக்கக்கூடிய ராசி, வெற்றி பெறுவீர்கள். வாழ்க வாழ்க. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.